போடுறது என்னமோ கோலம், என்னமோ ஓவியம் தீட்டுற மாதிரி தீட்டிட்டு இருக்கா பாரு. டேய், எல்லாம் உன்னாலதான். சீக்கிரமா கிளம்புனா கிளம்புறியா? ஏமா, நீ நல்லா ஆடி அசைஞ்சு பொறுமையா ஏஞ்சி வந்துட்டு என்ன சீக்கிரம் கிளம்புனா நல்லா குளிக்க வேணாமா? சரி சரி, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. சரி, அதை விடு. நாம உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். இவ கோலத்தை போட்டு முடிச்சிட்டு ஆடி அசைஞ்சு உள்ள வந்து மேல போய் தொலையிட்டோம். நாம அப்புறமா போலாம். சரியா? வா வா. அண்ணா, சின்னதா, மனசு சுத்தமா இருக்கிறவங்களோட முகத்துல தெய்வம் குடியிருக்கும்னு சொல்லுவாங்க. உன்னோட முகமும் அப்படிதான், தெய்வம் இருக்கிற முகம். நான் நிஜமா தான் சொல்றேன் அண்ணா. உன் முகத்துல முடிச்சுட்டு போனா அந்த நாள் பூரா மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு வேலை பார்த்தாலும் அது கஷ்டமாவே இருக்காது. நெகட்டிவா எதுவுமே நடக்காது. எல்லா பிரச்சனையில இருந்தும் ஏதோ ஒண்ணு என்னை காப்பாத்திட்டு இருக்கிற மாதிரியே தோணும். ஐயோ, இன்னைக்கும் பாரு, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. சீக்கிரமாவே போகணும்னு அவசர அவசரமா கிளம்பி வந்து அப்படியே உன் முகத்தை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் சில முகத்தை எல்லாம் பார்க்க வேண்டியதா போச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ. டேய், ஏய், ஏதோ சத்தம் கிடைச்சுல? அண்ணா, பிரதர் நீங்களா? இங்கதான் இருந்தீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இந்த நடிப்பு ஒழுங்கெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத. இந்த பக்கம் பார்த்து ஏதோ 7:30 சொன்னியே, யாரடா சொன்ன? ஐயோ, என்ன பிரதர், நான் உங்களை பார்த்து இப்படிலாம் சொல்லுவேனா? ஆனா நான் உங்களை பார்த்து தான் சொன்னேன். டேய், இப்படி எங்களை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டா? மா, அதே தான் நானும் கேட்குறேன். என் பொண்டாட்டிய தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்?